ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் படத்தோட வந்திருக்கேன். இந்த படம் ஒரு வெக்கேஷன் த்ரில்லர். ஒரு கப்பல் தன்னோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு வெக்கேஷனுக்கு போறாங்க. அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் ஆரம்பிச்சோன்ன ஒரு கப்பல் கார்ல போறாங்க. இங்கேயே த்ரில்லர் எதிர்பார்க்காதீங்க, எதுவும் நடக்க போறது கிடையாது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கார்ல போறாங்க. பையன் பேரு டியாகோ, பொண்ணு பேரு சேஜ். நம்ம ஹீரோ ப்ரொஃபஸரா இருந்தவர். புக் எழுதுறதுக்காகவே வேலையை விட்டுட்டாரு. பினான்சியலா இப்ப ஃபேமிலியை பாத்துக்கிறது ஹீரோயின் சேஜ் தான். இத பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புக் எழுதுறதுக்கு நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன், ஆனா எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் புதுவிதமா எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க புக் பண்ண ஹோட்டலும் வந்துருது. டியாகோ புக் பண்ணிருக்கிற வீடு ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இப்போ இப்படி புக் பண்ணிருக்கே, நம்மளால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வீக்கெண்ட் தானே, சமாளிச்சுக்கலாம் வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் சேர்ந்து அந்த பேலஸ சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்து முடிக்கிறதுக்குள்ள வெளியே ஏதோ ஒரு கார் சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா இன்னொரு கப்பல் அங்க வர்றாங்க. கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடியலையான்னு அந்த கப்பல் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே, நாங்க கிளீன் பண்றதுக்கெல்லாம் இங்க இல்ல, நாங்க தான் இதை புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நீங்க புக் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, நாங்க தான் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த ஹோட்டலை புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த கப்பலும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த வந்திருக்கிற புது கப்பல்ஸ் ஏதோ கன்ஃபியூஷன் போல கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஏதாவது டபுள் புக்கிங் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றாங்க. சரி, வேற ஏதாவது ஹோட்டலாவது பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கிட்டத்தட்ட இங்க இருந்து 50 மைல் தூரத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு ஹோட்டலே இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு, சரி உள்ள இருக்கவங்க கிட்டயே பேசி பார்க்கலாம், இங்கேயே ஷேர் பண்ணி இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவங்க பேசி முடிவெடுத்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிப்பாங்க. வில், சிண்டி தான் வந்திருக்கிற புது கப்பல்ஸோட பேரு. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ டபுள் புக்கிங் ஆயிடுச்சு போல தெரியுது, இப்போதைக்கு எங்களால வேற ஹோட்டலும் புக் பண்ண முடியாது, இது ரொம்ப பெரிய வீடு தானே, நம்ம ஷேர் பண்ணி இருந்துக்கலாமா, உங்களுக்கு எப்பயாவது நாங்க டிஸ்டர்பன்ஸ்னு தோணுச்சுன்னா உடனே சொல்லுங்க, நாங்க வேற ஏதாவது பார்த்துட்டு போயிடுறோம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு அவங்க போய் பேசுவாங்க. எப்படியோ இது டபுள் புக்கிங் ஆயிடுச்சு, நம்ம சொல்லி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், நம்மளுக்கு காசு மிச்சம்தான், அவங்களும் இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பேசிட்டு போய் அந்த கப்பல் கிட்டையும் சொல்லிடுவாங்க. ஆக மொத்தத்துல இந்த 4 பேரும் அந்த பேலஸ் மாதிரி இருக்கிற ஹோட்டல்ல தங்க போறாங்க. 4 பேரும் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற ஒரு லேக்குக்கு போலான்னு சொல்லிட்டு போவாங்க. ஜாலியா குடிச்சிட்டு சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டியாகோ ஒரு கொஸ்டின் கேட்பாரு. இந்த லேக்குக்கு பேரு ஏன் போன் லேக்குன்னு வந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. உடனே அதுக்கு வில் ஆன்சர் பண்றாரு. இங்க ஒரு சீரியல் கில்லர் இருந்தாரு, அவரு நிறைய பேரை கொன்னு இந்த லேக்ல தான் தள்ளி விட்டாரு. ஒரு தடவை இங்க சைக்ளோன் வரும்போது உள்ள இருந்த எலும்பு கூட எல்லாம் மேல வந்து விழுந்துருச்சு. அப்போ இருந்து இந்த லேக்கோட பேரு போன் லேக் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம 2 பசங்களும் சேர்ந்து பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வில் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட ஒய்ஃப் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, ஹோம்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு பேசாம இருக்காரு நம்ம ஹீரோ. என் ஒய்ஃப் எப்படி இருக்கா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. உன் ஒய்ஃபும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என் ஒய்ஃப் அழகு மட்டும் இல்ல, ரொம்ப மாடர்னும் கூட, அவ ரொம்ப ட்ரெண்டியான பொண்ணு, உனக்கு இப்படி ஹோம்லியான பொண்ணு கூட இருந்து போர் அடிக்கும்ல அப்படின்னு கேட்க அங்கேயே ஸ்டாப் பண்றாரு நம்ம ஹீரோ. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம், இது இப்படி பேசுறதே ரொம்ப வியர்டா இருக்கு, இதோட இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. 2 பசங்க அங்க பேசிட்டு இருக்க இங்க 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. சிண்டி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க, நீங்க எங்க மீட் பண்ணீங்க டியாகோவ அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயினும் கதை சொல்றாங்க. அவர் ப்ரொஃபஸரா இருந்தாரு, அப்போதான் மீட் பண்ண 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப அவர் கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டாரு, அதனால நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன சிண்டி, பரவாயில்லையே, கதை எழுதுறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் வேலையை விட்டுருக்காரு, நீங்களும் சரின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்ப அவரோட ரைட்டிங்ல உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம சைலண்டா பாக்குறாங்க சேஜ். அதுலயே சிண்டிக்கு தெரிஞ்சிருது, இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்ல, வேற வழியே இல்லாம இந்த பினான்சியல் பேர்டனை தானே சுமக்குறாங்க அப்படின்னு. இப்படி பேசிட்டே 4 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அந்த நாள் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோ கார்ல எதையோ ரொம்ப சீக்கிரட்டா தேடி கையில எடுக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல வில் வந்து அங்க நிக்கிறாரு. ஹை டியாகோ, நான் வாக்கிங் போறேன், என் கூட வரியா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு வாக்கிங் போற பழக்கம் எல்லாம் கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ.
சரின்னு சொல்லிட்டு போன வேகத்திலேயே திரும்ப வராரு. நீ கார்ல இருந்து ரிங் எடுக்கிறத நான் பார்த்துட்டேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு ஒத்துக்கிறாரு ஹீரோ. ரொம்ப சாரி, உன்னோட மொமெண்ட்டை ரியூன் பண்ற மாதிரி நாங்க இங்க வந்துட்டோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு எங்க கிட்ட சொல்லு. அந்த டைம்ல நாங்க இங்க இல்லாத மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் நாளான்னைக்கு சாயங்காலம் சன்செட் அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. வில்லும் சரின்னு கேட்டுக்கிறாரு. சாயங்காலம் ஆனோன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்னு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜாலியா பேசி குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சிண்டி கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கேன். ரிச் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் மணி எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்றதுதான் என்னோட வேலையே. அது மட்டும் இல்ல, என்னோட கிளைண்ட்ஸ்ல கொஞ்சம் பேரு ஆத்தர்ஸாவும் இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க எழுதின புக்கை அவங்க கிட்ட என்னால படிக்க சொல்ல முடியும். பப்ளிஷ் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உங்களால இதை கண்டிப்பா செய்ய முடியுமான்னு கேக்குறாரு. நீங்க எழுதுனதுலயே பெஸ்ட் புக் ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுங்க. நான் அவங்க கிட்ட ரீட் பண்ணி பார்க்க சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பேசி குடிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு டேப் எடுத்துட்டு உட்காந்துருவாரு. இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்களே, இதுக்கு ஏதாவது நல்ல ரைட்டிங்கா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாரு. தனியா இவர் மட்டும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம சிண்டி வெறும் டவலை மட்டும் கட்டிட்டு முன்னாடி வந்து நிப்பாங்க. என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கா தான் பாப்பாரு நம்ம ஹீரோ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்பாங்க சிண்டி. ஹீரோவும் என்ன கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு தயங்கிட்டே என்னன்னு கேட்பாரு. எனக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் லென்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்ப லென்ஸை கலட்டிட்டேன், எனக்கு கண்ணாடி வேணும். ஆனா நான் கண்ணாடியை எங்க வச்சேன்னு தெரியல. வில்லுக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டான். நீங்க கொஞ்சம் அந்த கண்ணாடியை தேடுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் அவ்வளவுதானே, தேடி தர்றேன், எங்க தேடணும்னு கேட்பாரு. இந்த சூட்கேஸ்ல அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கை காட்டுவாங்க. ஹீரோவும் தேட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க தேடிட்டே இருங்க, நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிண்டி சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லுவாரு. ஆனா பார்த்தா ஹீரோ இருக்கிற ரூம்லயே அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்துவாங்க சிண்டி. இதை பார்த்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான நம்ம ஹீரோ உடனே அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிடுவாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தனியா வெளியே உட்காந்துருக்காங்க. இப்போதான் நம்ம சிண்டி அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க. சிண்டி ஹீரோயின் கிட்ட போய், நாங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நேத்து நைட்டு உங்க பாய் ஃப்ரெண்டு என்ன டவலோட பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல, அது ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்துச்சு. எங்க 2 பேத்துக்குள்ளேயும் எதுவுமே நடக்கல. அவரை நீங்க நம்புங்க, அவர் என்ன சொல்றாரோ அதையே நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் வத்தி வைக்கிறது. நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்டை நான் நம்புவேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சிண்டி கிளம்பிடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ வர்றாரு. ஹீரோ சேஜ் கிட்ட, ஏன் இங்க தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, நம்ம 2 பேரும் தனியா பிரைவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இங்க வந்தோம். ஆனா இவங்க 2 பேர் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. பேசாம இவங்கள போ சொல்லிடலாமான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அவங்க என்னோட புக்குக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்றாரு. ஹீரோயினும் சரி, உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. மறுபடியும் நைட் ஆகுது. 4 பேரும் சேர்ந்து ஒன்னா குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிண்டி ஒரு ஐடியா சொல்றாங்க. ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் வில்லும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம டியாகோ, எனக்கு கேம்ஸ் எல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, கேம்ஸ் பிடிக்காதுன்னா இன்னொரு ஐடியா சொல்றேன். இந்த ஹோட்டல்ல நம்மளுக்கு ஒரு சில ரூமுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. இன்னும் சில ரூம் எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. அந்த ரூமை ஒவ்வொன்னா உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சிண்டி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கும் நோன் தான் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா பிரச்சனையில தான் போய் முடியும், வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினும் வில்லும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கண்டிப்பா இதை பண்ணலாம், இல்லைன்னா போர் அடிக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாரு. 4 பேரும் சேர்ந்து இப்போ ரூமை உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போனா அந்த ரூம்ல என்ன இருக்கு தெரியுமா? ஃபுல்லா செக்ஸ் டாய்ஸ் தான். இத பார்த்துட்டு 4 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே இந்த ரூமை விட்டு இப்பவே போலாம் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் இருந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சொல்ல டியாகோ கேக்குற மாதிரி இல்ல. வா போலான்னு ஹீரோயினை கூட்டிட்டு போக பின்னாடியே அந்த 2 கப்பலும் வந்துடுறாங்க. ரூமை உடைச்சு என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு 2வது ரூமை உடைக்கிறாங்க.
அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ஒரே நியூஸ் ஆர்டிகல்ஸா இருக்கு. அந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல ஒரு இதுல என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்த ஒரு கப்பல் இங்க இருந்து காணா போயிட்டாங்க, திரும்ப கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கு. இன்னொரு இதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்க இருந்து இறந்தவங்களோட ஆவி எல்லாம் இந்த வீட்டை சுத்தியும் லேக்க சுத்தியும் தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம 2 பொண்ணுங்களும் பயங்கரமா பயந்துடுறாங்க. இதுக்கு மேல இதெல்லாம் படிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டும் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ரூம் இருக்கு, இந்த ரூமையும் பாத்தரலாமா அப்படின்னு வில்லு கேக்குறாரு. வேணாம் இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன். 4 பேரும் காலையில ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வில் அப்ப திடீர்னு நான் உன்னை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. என்ன பண்ண போறான் அப்படின்னு எல்லாரும் ஒரே கன்ஃபியூஷனா பாக்குறாங்க. டக்குன்னு ஒரு ரிங்கை எடுத்து சிண்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆனா அவர் கையில வச்சிருந்த ரிங் எந்த ரிங்கு தெரியுமா? நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ரிங்கு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோ பயங்கர ஷாக்ல பாக்குறாரு. நம்ம கிட்ட இருந்த ரிங் இவன் கிட்ட எப்படி போச்சு, இவன் எப்படி நம்ம ரிங்க வச்சு ப்ரப்போஸ் பண்றான் அப்படின்லாம் யோசிக்கிறாரு. பயங்கரமா அவருக்கு கோபமும் வந்துருது. உடனே வில்ல கூப்பிட்டு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. வெளியே போனோன்னு ஹீரோ வில்லு கிட்ட பயங்கரமா கோவப்படுவாரு. எப்போ என்னோட ரிங்க நீ திருடுன, இந்த தைரியத்துல ஏன் ரிங்க வச்சு நீ ப்ரப்போஸ் பண்ற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே வில்லு அழுக ஆரம்பிச்சிடறாரு. என்ன கொஞ்சம் பேச விடு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் நீ செஞ்சது தப்பு, இதை என்னால ஒத்துக்கவே முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி நானும் சிண்டியும் ஒன்னும் சந்தோஷமாலாம் இல்ல, எனக்கு வேலை இல்ல, அவ தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறா, பினான்சியலா அவ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னை விட்டு அவ போயிட்டான்னா எனக்கு ஸ்டேபிளா இருக்க முடியாது. அது இல்லாம ஆல்ரெடி அவ அஃபேர் எல்லாம் வச்சிருக்கா, அவ என் கூடவே இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். நீ அன்னைக்கு ரிங்க பத்தி பேசும்போதுதான் எனக்கு இந்த ஐடியா வந்தது, ஆனா என்கிட்ட ரிங் இல்ல ப்ரப்போஸ் பண்றதுக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். இத கேட்டுட்டு நீ என்ன ரீசன் சொன்னாலும் சரி, நீ பண்ணது தப்புதான். இப்ப நீ போய் உண்மையை சொல்றியா இல்ல நான் உண்மையை சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. தயவு செஞ்சு போய் உண்மையெல்லாம் எதுவும் சொல்லிடாத, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, நாளைக்கே அந்த ரிங்கை உன்கிட்ட வாங்கி தரேன், அது வரைக்கும் நீ எதுவும் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லு சொல்றாரு. ஹீரோவாச்சே ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், சரின்னு சொல்லிடுறாரு ஹீரோவும். வில்லு நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் கிடையாது, சேஜும் ஒரு தடவை அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அஃபேர்ல தான் இருந்தா, ஆனா நாங்க அதை பேசி சரி பண்ணிட்டு அதுல இருந்து கடந்து வந்துட்டோம். நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசு, பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. 2 பேரும் உள்ள வந்தோன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லு கிட்டையும் சிண்டி கிட்டையும் இவ்வளோ நாள் நீங்க வாங்கிட்டு வந்ததை மட்டுமே வச்சு சாப்பிட்டுட்டோம் குடிச்சிட்டோம், நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வில்லு உடனே எனக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு. வில்லு ஆனா இல்ல நீ இங்கேயே இரு, சிண்டி தனியா இருப்பா, நாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம், பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது வில்லு ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ணுவாரு. இப்பதான் ப்ரப்போஸ் பண்ணாரு, உடனே ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. என்ன கொஸ்டின் கேக்குறாருன்னா, உனக்கு டியாகோ மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் உடனே இதுல என்ன சந்தேகம், நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு நல்லா தெரியுது, என்னை பார்த்தோன்னா உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு, டியாகோ உனக்கு சரியான ஆளே கிடையாது, நீ அஃபேர் வச்சிருந்ததை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசினா, அது மட்டும் இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கவும் முயற்சி பண்ணான், நீ சரின்னு சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை விட்டு தராம நான் டியாகோவை நம்புறேன், நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. வில்ல அங்க வேலையை பார்த்துட்டு இருக்க சிண்டி இங்க வேலையை பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட சிண்டி போய், உன்னோட ரைட்டிங் மேல சேஜுக்கு எந்த விதமான கான்ஃபிடன்ஸும் கிடையாது, ஆனா எனக்கு உன் ரைட்டிங் மேல ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நீ சேஜை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு பேசுறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது கிராசரிஸ் வாங்க போன வில்லும் சேஜும் வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே கிராசரிஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்பாரு. அங்க ரொம்ப கூட்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நேரா ரூமுக்கு போய் பெட்ல படுத்து அழ ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயின்.
பின்னாடியே சிண்டி போறாங்க. என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சிண்டி கிட்ட, என் பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானா அப்படின்னு கேக்குறாங்க. சில விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாங்க சிண்டி. இத கேட்டுட்டு இன்னுமே அழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், ஜாலியா இருப்போம், பசங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க சிண்டி. கூடவே நான் ட்ரக்ஸ் வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் அதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இருக்கிற கடுப்புல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரக்ஸ் சாப்பிட்டுறாங்க. 2 பேரும் ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா போதை ஆயிட்டு ஹாலுக்கு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வராங்க. அங்க நம்ம 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க. 2 பொண்ணுங்களும் நாங்க இன்னைக்கு நைட்டு கேர்ள்ஸ் அவுட்டிங்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க லேக்குக்கு போய் ஸ்விம் பண்ணிட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்றாங்க 2 பசங்களும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா லேக்குக்கு கிளம்புறாங்க. லேக்ல போய் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் ஆயும் 2 பேரையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. வில் கிட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. வில் ஆனா போக விடாம தடுக்கிறாரு. அவங்க தான் கேர்ள்ஸ் அவுட்டிங்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களோட பிரைவசிய கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணு, போகாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுவும் கேட்காம ஹீரோ நேரா லேக்குக்கு கிளம்பிடுறாரு. அங்க போய் பார்த்தா லேக்ல 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அக்கம் பக்கத்துக்கு போவாரு. அங்க போனா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. மேல இருந்து சிண்டி மட்டும் பேசுவாங்க. சேஜ் எங்க அப்படின்னு டியாகோ கேட்க, இங்க அவ இல்ல, எப்பயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டி பதில் சொல்லுவாங்க. ஹீரோயினை காணான்னு மறுபடியும் ஹீரோ தேட ஆரம்பிப்பாரு. இந்த டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பின்வாசல் வழியா ரூமுக்குள்ள வந்திருப்பாங்க. குளிச்சுட்டு தலையை துவட்டிட்டு பாத்ரூம்ல இருப்பாங்க. அப்போ அங்க சிண்டியோட கண்ணாடி இருக்கிறத பாப்பாங்க. சரி, அந்த கண்ணாடிய போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து அந்த கண்ணாடிய போடுவாங்க. உடனே கீழையும் வச்சிருவாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ உள்ள வந்துருவாரு. எங்க போன நீ அப்படின்னு கேட்டோன்னே, எங்கேயும் போல, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் ஆரம்பிப்பாங்க. முடிக்கிறதுக்குள்ள வில்லும் சிண்டியும் உள்ள வந்துடுறாங்க. 2 பேரும் உள்ள வந்தோடனேயே பவர் கட் ஆயிரும். மழை பெஞ்சிருக்கிறனால பவர் கட் ஆகுதோ, நான் போய் ஏதாவது ட்ரிப் ஆயிருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. வில்லு உடனே, நீ எதுக்கு போய் பாக்குற, நானே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. வில் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் ட்ரெஸ் மாத்தணும், நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லி சிண்டி கிட்ட கேக்குறாங்க. சிண்டி உடனே, நான் இங்கேயே திரும்பி நிக்கிறேன், நீங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எங்களால மாத்த முடியாது, நீ வெளியே போய் நில்லு, நாங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதோட நிக்காம கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு உள்ள வந்து தாப்பாலும் போடுறாங்க. சிண்டிய வெளியே அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா சிண்டியும் வில்லும் கதவு பக்கத்துல இருந்து இவங்க 2 பேர் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ சிண்டி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியா அப்படின்னு கேட்டு சண்டை போட, ஹீரோ ஹீரோயின் கிட்ட, என் ரைட்டிங் மேல நம்பிக்கையே இல்லைன்னு நீ சிண்டி கிட்ட சொன்னியா அப்படின்னு அவரு கேட்டு சண்டை போடுறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத வெளியே இருந்து வில்லும் சிண்டியும் கேட்டு சந்தோஷப்பட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டியாகோ கதவை திறந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து இவங்க 2 பேத்துக்கிட்டையும், நாங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டோம், சண்டையில கோச்சுக்கிட்டு சேஜ் பின்வழிய திறந்துக்கிட்டு ஃபாரஸ்டுக்குள்ள ஓடிட்டா, எப்படியாவது சேஜை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டியாகோ கேக்குறாரு. வில்லும் சிண்டியும் ரொம்ப நல்லவங்க மாதிரி, இதோ இப்போவே போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஹீரோயினை தேடி ஃபாரஸ்டுக்குள்ள போறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடவே இல்ல, அந்த சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஹீரோ சிக்னல் காட்டினதும் அவங்க வெளியே வராங்க. வந்தோன்னே நம்ம சேஜ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிண்டிக்கு பவரே கிடையாது, நான் அவளோட கண்ணாடிய போட்டு பார்த்தேன், அது வெறும் நார்மல் கிளாஸ் தான், இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும், கரெக்ட் தான், அந்த சிண்டி என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, 2 பேரும் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல, நம்ம 3ஆவதா ஒரு ரூமை திறக்காம இருந்தோம்ல, அந்த ரூமை போய் திறப்போம், நம்மளுக்கு ஏதாவது அங்க தெரிஞ்சாலும் தெரியும்னு சொல்றாரு டியாகோ. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த 3ஆவது ரூமை திறக்க போறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த 3ஆவது ரூமை போய் திறந்து பார்த்தா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள ஃபுல்லா ஒரே சிஸ்டமா இருக்கு. எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்ரூம், பெட்ரூம்னு எந்த இடத்தையும் விடாம ஃபுல்லா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி 6 கப்பிள்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள கொலையும் செஞ்சிருக்காங்க. எல்லாமே அங்க இருக்கிற சிஸ்டம்ல தெளிவா தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும்.
எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல வில்லும் சிண்டியும் கரெக்டா என்ட்ரி கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேர் வேற யாரும் இல்ல, இந்த ஹோட்டலோட ஓனர்ஸே அவங்க 2 பேர் தான். அவங்கள பார்த்து ஹீரோ பயங்கரமா கோவப்படுவாரு. என்ன விதமான கேம் இதெல்லாம், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, ஆமா இது கேம் தான். இங்க வர்ற எல்லா கப்பல்ஸுக்கும் இந்த மாதிரி தான் நாங்க டெஸ்ட் வைப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்காங்களான்னு பார்ப்போம். உண்மையா தான் இருக்காங்க அப்படின்னா விட்டுருவோம், இல்ல அப்படின்னா அவங்கள கொன்றுவோம். எங்களுக்கு இது கேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீங்க யாரு இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. எங்களுக்கு இதை டெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ரொம்ப கேவலமான பிளாஷ்பேக் தாங்க. இவங்க 2 பேரும் ஆக்சுவலி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, அண்ணனும் தங்கச்சியும். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருந்து இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்துருது. இந்த கன்றாவிய அம்மா அப்பா பார்த்துட்டு இவங்க 2 பேத்த பயங்கரமா அடிக்கிறாங்க. வளர வளர இன்னும் அது லவ்வா தான் மாறுது. இன்னும் அவங்க அம்மா அப்பா இதை பார்த்துட்டு ரொம்பவே கண்டிக்கவே இவங்க 2 பேரும் சேர்ந்து அம்மா அப்பாவையே கொன்னுறாங்க. அதுதான் அன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல்ல பார்த்த ஓனர்ஸ் காணா போன விஷயம். இவங்களே கொன்னு லேக்லையும் போட்டுறாங்க. இந்த கேவலமான பிளாஷ்பேக்கை சொல்லிட்டு, இந்த மாதிரி அன்கண்டிஷனலா யாராவது லவ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நாங்க விடுவோம், இல்லைனா நாங்க கொன்னு லேக்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேவலமான கதையை ஹீரோ கேட்டுட்டு, சரி நீங்க டெஸ்ட் வச்சீங்க, நாங்க பாஸ் ஆயிட்டோம்ல, நாங்க 2 பேருமே உங்க கூட அஃபேர்ல இல்லையே, அப்போ நாங்க போலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. வில்லு உடனே, நீங்க அஃபேர் வச்சுக்கலதான், ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்லையே. ஓ மேல சேஜுக்கு நம்பிக்கை இல்ல, சேஜ் மேல உனக்கும் நம்பிக்கை இல்ல, அப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, உங்க ரூல்ஸ் படி அஃபேர் வச்சுக்கிட்டா தானே நீங்க கொல்வீங்க, நாங்க தான் அஃபேரே வச்சுக்கல, அப்ப நாங்க கிளம்பலாம்ல அப்படின்னு ஹீரோ மறுபடியும் கேக்குறாரு. சரி கரெக்ட் தான், நீங்க கிளம்பலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வில்லும் சொல்லிடுறாரு. இந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும் அப்படின்னு போய் கார்ல உட்காடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். இந்த காரு பேட்டரி கார். ஆன் பண்ணி பார்த்தா வெறும் 5 மைல் வரைக்கும் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நான் சார்ஜ் போட்டேன், இந்த வில்லு தான் கழட்டி விட்டுருப்பான் அப்படின்னு டியாகோ சொல்றாரு. 5 மைலா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து கிளம்பிடலாம், நடு காட்டுல போய் நின்னா கூட பரவாயில்ல, கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஜன்னல்ல வந்து தட்டுறாரு வில். நீ இப்போ கிளம்பிட்டேன்னா உனக்கு சேஜ பத்தின உண்மை எதுவுமே தெரியாம போயிரும், நீ உள்ள வந்தேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன உண்மை இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு. ஆனா ஹீரோ எதையும் மதிக்காம, நான் சேஜ நம்புறேன், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனோன்னு வேகமா ஒரு கார் வந்து இந்த கார் மேல இடிச்சிருது. அதை ஓட்டுனது வேற யாரும் இல்ல, சிண்டி தான். 2 பேரையும் கட்டி இழுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள போடுறாங்க. இனிமேல் ஃபுல்லா ரத்த கலரியா தான் இருக்க போது சீன்ஸ் எல்லாம். 2 பேரையும் கட்டி போட்டுட்டு போய் கத்தி எல்லாம் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வில்லும் சிண்டியும் அங்க இருந்து வெளியே போறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு டியாகோ ட்ரை பண்றாரு. யூடியூப்ல நான் ஒரு ட்ரிக் பார்த்தேன், அதே மாதிரி பண்ணா நம்ம கையில இருக்கிற கைத்தை அவுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. ஆனா எஸ்கேப் ஆக விடுவாங்களா வில்லும் சிண்டியும்? கரெக்டா வந்து நின்னுறாங்க. இவங்க அவங்கள துரத்த, அவங்க இவங்கள துரத்த, ஒரு இடத்துல போய் ஒளிய, ஒருத்தரை ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்க அப்படின்னு ஏகப்பட்ட சண்டை நடக்குது. எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டு ரத்தமும் வருது. ஹீரோ ஹீரோயின் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வில்லு கூடயும் சிண்டி கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. வில்லும் சேஜும் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க. கையில கோடாரி வச்சுட்டு ஹீரோயின் தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வில்லும் டியாகோவும் வந்து நின்னுறாங்க. டியாகோவை வில்லு அடிக்க போறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. கையில இருந்த கோடாரிய வச்சு வில்ல ஒரே போடு போடுறாங்க. அவர் மண்டையிலேயே விழுகுது. தலையில அடிபட்டு அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் ஆகுறாரு வில்லு. ஒருத்த செத்துட்டான், இங்க இருந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்க பாக்குறாங்க. லேக் வரைக்கும் ஓடி போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு போட் இருக்கு. இந்த போட்ல ஏறி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் அதுல ஏறுறாங்க. ஆனா சிண்டி பின்னாடியே வந்து அந்த போட்லயும் ஏறிடுறாங்க. ஹீரோயின் போட்டை ஓட்டிட்டு இருக்க ஹீரோக்கும் சிண்டிக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ ஜெயிச்சுதானே ஆகணும். ஹீரோ கையில இருக்கிற கோடாரியை எடுத்து சிண்டி கைய வெட்டிடுவாரு. 2 விரல் போட்டுக்குள்ள விழுக சிண்டி வெளியே விழுந்து ஸ்பாட்லயே இறந்துருவாங்க. அந்த போட்ல இருக்கிற சக்கரத்துல மாட்டி அப்படியே இறந்துருவாங்க. உள்ள விழுந்திருக்கிற விரலை பார்த்தா அதுல ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்த மோதிரம் இருக்கும்.
அந்த விரல்ல இருந்து மோதிரத்தை கலட்டி அதை வச்சு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் எஸ்ன்னு சொல்ல 2 பேரும் சந்தோஷமா சிரிப்பாங்க. எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சாரு ஹீரோ. சன்செட்ல செம்மையா பண்ணணும்னு நினைச்சாரு. பார்த்தா போட்ல இப்படி ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதா ஆயிருச்சு. எப்படி ஒரு வெக்கேஷன் பாத்தீங்களா? எப்படியோ ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. இதுக்கு மேல இப்படி ஒரு சம்பவம் நடக்காதபடி 2 பேரை கொன்னுட்டும் வந்துட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல படங்களோட கதையை கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.